ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காதில் நம்ம தோடு போடுறதுனால புண்ணாயிரும், இல்லை நம்ம புதுசாக காது குத்துறவங்களுக்கு காது புண்ணாயிரும். இந்த புண்ணை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு வந்திருக்க கமெண்டில் இந்திரா அப்படிங்கிற ஒரு சகோதரி தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன வீட்டிலே ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோடு போடுற இடம் புண்ணாகிறதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெலாம் காது குத்துன உடனே அந்த காது குத்துனதுனால ஏற்படுற அந்த புண்ணு, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதில் கோல்டு தோடு மட்டுமே போடாமல் கவரிங் தோடு, ஃபேன்சி வகையான தோடுகள்லாம் போடுறதுனால ஒரு சில பேருக்கு அலர்ஜி ஆகி அது ஒத்துக்கிறாமல் காதெல்லாம் புண்ணாயிரும். இந்த மாதிரி காது ரொம்ப புண்ணாக இருந்துச்சுன்னா காதில் தோடு போடவே முடியாது. இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு புதுசாக காது குத்துறப்ப வர்ற புண்ணு, பெரியவங்களுக்கு சைடு காது குத்துறப்ப வர்ற புண்ணு, இதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். அதை விடவும் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் தான், கெரோசின். இதை நீங்கள் எடுத்து கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து புண்ணாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாவே காது வலி சரியாயிரும். காதில் தோடு போடுற இடம் ரொம்ப புண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம தோடை கழட்டவே கூடாது. கழட்டிட்டோன்னா திரும்பவும் தோடு போடுறது கஷ்டமாயிரும். அதனால் தோடு காதிலே இருக்கட்டும். புண்ணாக இருக்கிற இடத்துல கெரோசின் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் தொடர்ச்சி அப்ளை பண்ணால் போதும், காதில் இருக்கிற புண்ணு சரியாயிரும். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிற கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டாலும் இந்த குச்சியை நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். காதில் புண்ணாக இருக்கிற சமயத்தில் இந்த கருவேப்பிலையோட குச்சியை எடுத்து காதில் நீங்கள் தோடு போடுற மாதிரியே சொருகி வச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலையில் இருக்கிற அந்த குளிர்ச்சி தன்மை காதில் இருக்கிற புண்ணை சரி செய்யும். கருவேப்பிலையோட குச்சி மட்டும் இல்லை, இதே மாதிரி வேப்ப மரத்தை இலையை உருவிட்டு அந்த இலையோடு இருக்கிற அந்த குச்சியை எடுத்து நம்ம காது ஓட்டையில் சொருகி வச்சிட்டிங்கன்னா காதில் இருக்கிற புண்ணு சரியாயிரும். மெயினாக இந்த டிப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எல்லாருமே காதில் கோல்டு தோடு தான் போட்டிருப்போம். இருந்தாலும் அப்பப்போ இந்த ஃபேன்சி தோடுக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி கவரிங் தோடு, ஃபேன்சி தோடுலாம் போடுற சமயத்தில் காதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த காது ஓட்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம போடுற தோடை கழட்டி வச்சுட்டு கருவேப்பிலை குச்சி இல்லாட்டி வேப்ப கொழுந்தோட அந்த குச்சி எடுத்து நீங்கள் சொருவி வச்சிட்டிங்கன்னா புண்ணு சரியாயிரும். தேர்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் கடுக்காய் தான் எடுத்திருக்கேன். காது குத்துறப்ப இருக்கிற புண்ணாக இருக்கட்டும், இல்லை நம்ம கவரிங் தோடு, ஃபேன்சி தோடு போட்டு அதனால் வர்ற புண்ணாக இருந்தாலும் சரி, காதில் ரொம்ப புண்ணு, ரத்தம் வர அளவுக்கு புண்ணாயிருச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம இந்த கடுக்காயை நல்லா தண்ணியில் தொட்டு நல்லா உரசிடுங்க. உரசி அந்த விழுதை எடுத்து காதில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா காதில் இருக்கிற புண்ணு ரொம்ப ஈஸியாக ஆறிடும். நம்ம போட்டிருக்க தோடுலேருந்து வேறு ஒரு தோடு போடுறதுக்கு முன்னாடி காதில் லைட்டாக வேஸ்லின் அல்லாட்டி தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வேறு தோடு போட்டோன்னா காது அந்த ஓட்டை பார்த்திங்கன்னா வலிக்காமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காதில் புண்ணு இருக்கிற சமயத்தில் இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.